நீங்கள் எப்படி சூப்பர் படம் பார்த்தீங்களா? சூப்பர். இந்த திலீப் மட்டும் யாருன்னு சொல்லிட்டு அதாவது இவர் சொல்லார், இவர் தான் அவர் தான் எல்லாம் பேசுவார். ஆனால் படம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கும் தெரியும், ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த தருணம்? எப்படி இருக்கு சொல்லு. நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுதான் நாங்கள் இவ்வளோ நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சரிப்பா, தேங்க்யூ. 1.5 வருஷத்துக்கிட்ட கடுமையான உழைப்பு. சரி, தேங்க்யூ. ஸோ நைட் ஃபுல்லாக முழிச்சு வேலை பார்த்த படம். எல்லா படமே அஃப்கோர்ஸ் எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் இந்த பேபேக் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ. இல்லை அப்படி இல்லை, இது காளி கலைவாணியோட எமோஷன் பேசுகிற படம். ஸோ அதனால் அப்படி ஏன்னா இல்லைனா எல்லாருக்குமே இந்த படத்தை பொறுத்தவரை குடும்பம் சம்மந்தப்பட்டது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ அதனால் இப்படி ஒன்று ட்ரை பண்ணலாம். ரைட்டிங் லெவல்லேருந்தே அது இருந்தது. அப்படி தான் இந்த தமிழ் சினிமாவில் இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியன்ஸ் வெளியே வரும்போது வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பேச ஆரம்பித்தாங்க. இது எந்த அடிப்படையில் அதை நீங்கள் எடுத்தீங்க? எப்படி நல்ல அட்டம்ப்டாக இருக்குது? ரொம்ப சந்தோஷம். இது அங்கீகரிக்கிறது எனக்கு மேலும் மேலும் வேறு முயற்சிகள் அடுத்தடுத்த படங்களில் எடுக்கணுன்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. அவ்வளோதான். நம்ம ஒரு புது முயற்சி எடுக்கிறோம், அது மக்கள்கிட்ட அங்கீகரிக்கும் போது தான் நம்ம அதை ஸ்ட்ராங்காக அடுத்த தடவை பண்ண முடியும். ஸோ அது மகிழ்ச்சி ஏற்றுறது. அவ்வளோதான். அவங்க எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். படம் பார்க்குறப்ப அந்த திலீப்ன்ற கேரக்டர் ரொம்ப கியூரியாசிட்டி ஆச்சு. எல்லாரும் படம் பார்க்குறப்ப கேட்டாங்க அது யார். பார்ட் 1ல பார்க்கலாம். அது கண்டிப்பாக பார்க்கலாம். பார்ட் 1 ரொம்ப சீக்கிரமாக வரும். அதில் கண்டிப்பாக திலீப்பை பார்க்கலாம். பார்ட் 2 பார்ட் 1ன்றப்போ அந்த செகண்ட் பார்ட்டோட தழுவலோட ஏதாவது ஒரு டீசரோ ஒரு சின்ன ஒரு ஏதோ உள்ளே இருந்திருக்கும் பொதுவாக. அதை எதிர்பார்த்தாங்க மக்கள். அது படத்தில் இல்லாதது வேறு எதுவும் அது ப்ரிப்பேர் பண்ணலையா? இல்லை, அது எல்லாமே நம்ம இந்த படமே பொதுவாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களோட ரெஃபரன்ஸோ ஏதோ ஒன்று தான் அதை யோசிக்க வைக்குது. அது 100% எல்லாருக்கும் அது யோசனை வந்திருக்குமான்றதில் எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குது. இந்த படம் தான், இந்த கதை தான் நாங்கள் எடுத்தோம், இதை தான் சொல்ல வந்தோம், அதை செம்மையாக சொல்லியிருக்கோம். ஐ மீன் செம்மையாக சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான். தேங்க்யூ, நன்றி.